இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த பிளவுக்கு எல்லாம், இந்த தோல்விக்கு எல்லாம் முழு பொறுப்பு ஏற்க வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமி தான். அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியை முழுவதுமாக அதன் கட்டுப்பாட்டில் எடுக்கிறார். அதற்கு பிறகு சந்தித்த அத்தனை தேர்தலும் தோல்வி. இப்போ இங்கே கட்சியில் ஒரு ஜனநாயகம் இல்லாமல் இருக்குது. தேர்தல் தோல்வி, 54 53 இடங்களை ஜெயிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் காங்கிரஸும் நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்ற போய் நிற்கிறாங்க. அதற்கு முன்னாடி நீங்கள் போயிருக்கணும்ல. இபிஎஸும் போல, இந்த சிவி சண்முகம் போல, எஸ்பி வேலுமணியும் போல எடப்பாடி கூட இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய 54 எம்எல்ஏ இருக்காங்க. இன்னும் 5 வருஷம் எதிர்கட்சியாக கூட இல்லாமல் செயல்படணும். தொண்டர் நினைப்பான். தலைவர் சொல்றதானே கேட்கணும், ஏன் கேட்க மாட்டீங்க? இல்லை, தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு தவறாக இருக்குங்கிறதான இவங்களுடைய வாதம். அப்போ இப்போ இவங்களையும் நீங்கள் நிற்கிறீங்களா? நீங்கள் கிட்டத்தட்ட 30 மாவட்ட செயலர் நிற்கிறீங்க. 30 மாவட்ட செயலாளர் போய் தாவே கலைச்சா என்ன பண்ணுவீங்க? சிவி சண்முகமாக இருக்கட்டும், எஸ்பி வேலுமணி அவர்களுடைய நிலைப்பாடுங்கிறது நான் விசாரித்த வரை பெரும்பாலான அதிமுக தொண்டர்களுடைய நிலைப்பாடு. சார் வணக்கம். சார் வணக்கம். அதிமுகவை 2 தரப்பு ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. சிவிஎஸ் தரப்பு ஒன்று, இபிஎஸ் தரப்பு ஒன்று. இன்னைக்கு இபிஎஸ் தலைமையிலான மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நிறைவு பெற்றுச்சு அப்படின்னு கூட நம்ம கேள்விப்பட்டோம். என்ன நடந்துகிட்டு இருக்கு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த பிளவுக்கு எல்லாம், இந்த தோல்விக்கு எல்லாம் முழு பொறுப்பு ஏற்க வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமி தான். 2016 அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியை முழுவதுமாக அதன் கட்டுப்பாட்டில் எடுக்கிறார். அதற்கு பிறகு சந்தித்த அத்தனை தேர்தலும் தோல்வி. அப்போ இங்கே கட்சியில் ஒரு ஜனநாயகம் இல்லாமல் இருக்குது. ஒரு தோல்வி வருகிற பொழுது தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதை கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசுகிறாங்க. யாருடைய கோரிக்கையுமே அங்கே பரிசீலிக்கப்படுவதில் மாறாக நீக்கப்படுறாங்க. நேற்று செம்மலை கூட கட்சியை விட்டு விலகினப்போ அதான் சொல்லிட்டு போகிறாரு, நீக்கிறதே உங்கள் வாடிக்கையாக வச்சுருக்கீங்கிற மாதிரி கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினோம். மூத்த அரசியல்வாதி, அதிமுகவின் முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய செம்மலை, அதே சேலம் பகுதியை சேர்ந்தவர், அவரும் இன்னைக்கு மனவேதனையோடு வெளியேறியிருக்கிறாரு. கட்சி கடந்த 10 தேர்தலுக்கு 10 தோல்விகளுக்கும் பிறகு மிகப்பெரிய அளவு துவண்டு போயிருக்கு. இப்போ அந்த அம்மையார் ஜெயலலிதா இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. ஒரு தேர்தலில் நம்ம காங்கிரஸோட கூட்டணி வைப்போம், ஒரு தேர்தலில் காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு நம்ம தனியாக ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுவோம், இல்லை இன்னொரு தேர்தலில் 3வது அணியாக அமைச்சு வாக்குகளை பிரித்து விடுவோம் அப்படின்னு பல யுக்திகளை கையாளுவாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய சில அழுத்தங்கள்னால என்ன பண்ணுறாருன்னா, பாஜக கூட்டணியை கூட தொடர்ந்து போயிட்டே இருக்கார். அதுக்காக ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்தது எப்படின்னா, தாவேக்காங்கிற ஒரு ஆஃபர் அவருக்கு வருது. பார்த்தீங்கன்னா நம்ம சேர்ந்து தேர்தலை சந்திப்போம், பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் நீங்கள் இருங்க, 2.5 வருஷம் நான் இருக்கோம், டெப்டி சிஎம் நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேசினாங்க. அப்படி ஒரு வேளை அது அமையப்பட்டிருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அதிமுக இருந்திருக்கும். ஏன்னா அதிமுகவில் அனுபவம் வாய்ந்த ஆட்களும் அந்த கட்சியுடைய ஸ்ட்ரெச்சரும் இருக்குது. செங்கோட்டையன் வெளியே போயிருக்க மாட்டார். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து போட்டிருக்கப்போ மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்திருக்கும். அதிமுகவும் இந்த சிக்கல் வந்திருக்கிறாரு. தாவேகாவுக்கான அந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்கிற பேரும் வந்திருக்காது. அப்படிங்கும் போது இதை எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு முறையும் தவற விட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ தேர்தலை சந்திச்சிட்டிங்க, தேர்தல் தோல்வி, 54 53 இடங்களை ஜெயிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? எதிர்கட்சியாக கூட இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்க? நிர்வாகிகள் எப்படி சோர்ந்து போயிருப்பாங்க? அப்போ தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கணும். இப்போ கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் காங்கிரஸும் நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்ற போய் நிற்கிறாங்க. அதற்கு முன்னாடி நீங்கள் போயிருக்கணும்ல. இப்போ கட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களே அவர் விஜய் ரொம்ப டேமேஜ் பண்ணல. ஆரம்பத்தில் கூப்பிடவே இல்லைல்ல சார். விஜய் தரப்பு அதிமுக கூப்பிடவே இல்லை. எப்படி சார் அவங்க போகிறாங்க? இல்லை, இப்போ கூப்பிடவே இல்லைன்னா கூட கட்சியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இப்போ விஜய் எடுத்த அரசியல் அதிமுக அரசியல் தான் பண்ணுறாரு. எம்ஜிஆரை தலைவராக காமிச்சுக்கிறாரு, சாட்டையை கையில் எடுத்துக்கிறாரு, திமுகவை கடுமையாக எதிர்க்கிறாரு. இந்த அதிமுகவினுடைய ஐடியாலஜி என்னென்னா திமுக எதிர்ப்பு தான். திமுகவுக்கு ஐடியாலஜி பெரியாருடைய வழியாக இருக்கட்டும், கண்ணாவுடைய ஐடியாலஜியாக இருந்தால் கூட அதுலேருந்து பிரிஞ்சு போன கட்சி தான். அப்போ அதிமுகவினுடைய பேஸ் என்னங்கிறது திமுக எதிர்ப்பு தான். அந்த திமுக எதிர்ப்பவே நீங்கள் குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்க. 2 கட்சியும் பேசியிருக்கிறீங்க. 2 கட்சியும் கைகோர்க்க போயிட்டீங்கன்னா அப்போ அந்த கட்சியை மிர்ச்சி பண்ணுற மாதிரி தானே. அது ஒரு கட்சி தனி கட்சியாக இருக்கிறதுக்கான அவசியமே இல்லையே. கடைசி அவருடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த ரஞ்சிக்கு போயிருக்காரு. பார்த்தீங்கன்னா இவங்க அதிமுக தரப்பு, இபிஎஸ் தரப்பில் தான் திமுகவில் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. போய் என்னை நீங்கள் முதலமைச்சர் ஆக்குங்க, வெளியிலிருந்து ஆதரவு கொடுங்கன்னு இவர் போய் நிற்கிறார். அப்போ பதவிக்காக கட்சியினுடைய அடிப்படை ஐடியாலஜியே நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு போகிறப்ப அந்த நிர்வாகிகள் எப்படி இருப்பாங்க? ஆல்ரெடி பல நிர்வாகிகள் அங்கே போயிட்டாங்க, தொண்டர்கள் சோர்ந்து போயிருக்காங்க, தொடர் தோல்வி அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே
கட்சியினுடைய ஆன்மாவாக உயிராக இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு தான். அதை நீங்கள் வந்து கைவிடக்கூடிய நிலைமைக்கு உங்களுடைய அந்த பதவி ஆசை வந்துருச்சுன்னா எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க? இப்போ இவங்க ஒரு தரப்பு தாவிக்காக போகிறது பதவிக்காக போகிறான்னு சில விமர்சனம்லாம் வைக்கிறாங்கல்ல. பதவிக்காக தான் போகிறாங்க, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த பதவிக்காக போனால் தானே கட்சி நிர்வாகி வந்து அவன் எங்கே இருப்பான்? நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்கள். இப்போ இவங்க போலங்க, இபிஎஸும் போல, இந்த சிவி சண்முகம் போல, எஸ்பி வேலுமணியும் போல, எடப்பாடி கூட இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய 54 எம்எல்ஏ இருக்காங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு எதிர்க்கட்சியாக கூட இல்லாமல் செயல்படணும். இப்போ தொண்டர் என்ன நினைப்பான்? பதவி இல்லாமல் தொண்டர் எத்தனை நாளைக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பான்? கடைசியில் 5 வருஷமாகவே எந்த பதவியும் இல்லை, தொடர் தோல்வி. உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. உள்ளாட்சி தேர்தலையும் ஒரு பதவிகள் இல்லாமல் போச்சுன்னா கட்சி முழுவதுமாக கரைஞ்சி அங்கே போயிடும். எனக்கு தெரிஞ்சு இவங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவு கட்சியை காப்பாற்றக்கூடிய முடிவில் இறங்கியிருக்கிறாங்களோ சிவி சண்முகம், எஸ்பி மணி, வேலுமணியை போன்றவர்கள். இப்போ நீங்கள் போகலன்னு வச்சுக்கணும் ஒரு வாதத்துக்கு, முழுவதுமாக தாவேக்காவுக்கு நிர்வாகி போயிடுவாங்க. ஆல்ரெடி பாதி பேர் போயிட்டான். அப்போ மீதி இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் காப்பாற்றுறதுக்காக தான் இவங்க இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. அது அவர்கள் உள்நோக்கம் இருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் கட்சியை காப்பாற்ற வேண்டும். இப்போ முழுவதுமாக நிர்வாகிகள் வந்து அங்கே போயிடுவாங்க. ஆல்ரெடி பாதி பேர் போயிட்டாங்க, முழுவதும் போயிடுவாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் தாவேக்காங்கிற ஆதரவு நிலைப்பாட்டை அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அதை வந்து அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இப்போயாவது தொண்டர்களினுடைய உணர்வை மதித்து நிர்வாகிகளுடைய ஆலோசனையை கேட்டு ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகவாக விஜயினுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். எடப்பாடி இன்க்ளூடிங் ஜனநாயக முறைப்படி தானே சார் அவர் தலைவராக இருக்காரு, அடிப்படையிலேருந்து வந்திருக்காரு, தலைவராக அடிப்படையிலிருந்து ஒரு கட்சியினுடைய கிளை செயலாளராக. தலைவர் சொல்றதானே கேட்கணும், ஏன் கேட்க மாட்டீங்க? இல்லை, தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு தவறாக இருக்குங்கிறதான இவங்களுடைய வாதம். தலைவர் எடுக்கக்கூடிய முடிவில் தோல்வி தானே காரணம். தலைவர் எடுத்த முடிவு தான் தொடர் தோல்வியாக இருக்கு. அப்போ தலைவர் எடுக்கிறது தவறான முடிவாக இருக்குங்கும்போது தொண்டர்கள் வந்து நிர்வாகிகள் வந்து சுட்டி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்கல்ல, அப்படி தான் கேட்குறாங்க. நீங்கள் எடுத்த முடிவில் எல்லாமே தோல்வியாக இருக்குங்க, இனியும் ஒரு 5 வருஷத்துக்கு எதிர்கட்சியாக கூட இல்லாமல் ஒரு கட்சி எப்படி ரன் பண்ணிட்டு போகுது, தொண்டர்கள் எப்படி அங்கே இருப்பாங்க, இளைஞர்கள் எப்படி இருப்பாங்க, அதிமுகவில் நாளைக்கு இருக்கிறோம் அப்படின்னா அவனுக்கு என்ன எதிர்பார்ப்பு? ஒன்று 5 வருஷத்துக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் ஒரு கவுன்சிலராக வரலாம், பேரூராட்சி தலைவராக வரலாம், ஊராட்சி தலைவராக வரலாம். அந்த மாதிரி அடுத்த கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தக்க வைத்துக் கொள்வதற்கு இது ஒரு முடிவாக பார்க்குறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி வாங்க எல்லாரும் பேசுவோம், ஒரு கண்டிஷன்ஸ் போடுவோம், தாவேக்கா கூட ஒரு மினிமம் ப்ரோக்ராம் போடுவோம், காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடுவோம், அடுத்து என்ன முயற்சி பண்ணலாம் அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு தாவேக்கா கூட போகிறதுக்கு தடங்களாக இருக்கு. திமுகவுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கு, நீங்கள் தாவேக்காவுக்கு போகிறது தடங்களாக இருக்கீங்களே. அப்போ இதில் எங்கே வந்து நீங்கள் இடிக்குது? இது என்ன சிக்கல்? திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட அதிமுகவோடு நீங்கள் கைகோர்ப்பதற்கு தயாராயிட்டீங்க அப்படிங்க. இல்லை, அது உண்மைன்னு வரல. இல்லை, திருமலானவர் சொல்கிறாரு கூப்பிட்டாங்கன்னு. எல்லாருக்குமே தெரியுங்க, பரவாயில்ல அறியப்பட்ட பேச்சு தான். அரசியலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து அதை வந்து இல்லைன்னு சொல்லி ஒன்றும் மறைச்சு நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் தரப்பு ஆட்கள் பேசியிருக்கிறாங்கிறது அந்த முகாமில் இருக்க. இவர் பேசலன்னு சொல்கிறாரு சார், மீடியேட்டர் வந்து பேசினாங்கன்னு தான் திரும்ப அவர்கள் சொல்கிறாரு. ஆதவர்ஜுனா சொல்கிறாரு. மிதுன், எடப்பாடி பழனிசாமியினுடைய பையன் மிதுனும் ஒரு பில்டரும் சேர்ந்து இந்த முயற்சி எடுத்தாங்கன்னு ஓப்பனாக சொல்கிறாரு. இதுக்கு மேலே என்ன இருக்குது? அதில் மறுப்பு இருக்குது? அவங்கள்ட்ட மறுப்பு பேசியிருக்கீங்களா? விளக்கம் கொடுத்துருக்கீங்களா? இல்லையே. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் வந்த ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்போ எதிர் முகாமில் எதிர்த்து ஆரம்பித்த ஒரு கட்சியோட கை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு நீங்கள் இன்னொரு கட்சி தோழமையோடு வரக்கூடிய ஒரு கட்சியோடு நீங்கள் கை கோர்ப்பதற்கு ஏன் தடை போடுறீங்க? நீங்கள் நியாயமாக பார்த்தா எல்லாரும் வாங்க, நம்ம கட்சி பலகீனமாக போயிட்டு இருக்கு, நம்ம என்ன செய்யலாம்? எல்லாரும் போனால் அதிமுக அழிஞ்சிடாதா? இணைப்பு தோழமை கட்சியாக தானங்க இருக்கும். அதிமுகவுக்கான ஒரு ஐடியாலஜி கட்சி வளர்த்துட்டு போங்க. கடந்த 50 வருஷத்தில் நம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுக கலைஞருக்கு பிறகு ஒரு இளைஞர்கள் மத்தியில் இந்த 2 கட்சிகளும் போய் சேரவே இல்லை. இனி அடுத்து இங்கே தான் உருவாக்கணும். அப்படி இங்கே உருவாக்குறதுக்கு என்ன வேணும்? பவர் வேணும். அந்த பவர் இங்கே இருக்குது. ஆளுங்கட்சியாக இங்கே தாவேக்கா வந்திருக்கு. அதை நீங்கள் பயன்படுத்தி கட்சி அடுத்த கட்டத்துக்கு நான் வளர்க்கறதுக்கான முயற்சி பண்ணணும்ல. எவ்வளோ நாளைக்கு வந்து எந்த பதவியுமே இல்லாமல் இருப்பாங்க நிர்வாகி? ஒரு கிளைக்கலை செயலராக இருக்கிறான், ஒரு கவுன்சிலராக ஆகணும்னு ஆசைப்பட மாட்டானா? அப்போ நீங்கள் அந்த வாய்ப்பை கொடுக்கணும்ல. அப்போ அப்படி கொடுத்தா தான் கட்சி வளரும். இப்போ தேமுதிக எங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். விஜயகாந்த் அவர்கள் 2011 அதிமுகவோட கூட்டணி வச்சு ஜெயிக்கிறார், எதிர்கட்சி தலைவராகிறாரு. உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கு முன்னாடியே அவர் வந்து அதிமுக கூட முறைச்சிக்கிறாரு, சண்டை ஆகி போகுது, வெளியில் வந்துடுறாரு. அன்றைக்கி விஜயகாந்த் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னென்னா, உள்ளாட்சி தேர்தலில் திமுகவோடு அதிமுகவோடு தேமுதிக இருந்திருந்தால் அந்த கட்சி வலுவடைஞ்சிருக்கும். ஒரு கட்சியினுடைய அடிமட்ட பேஸ் உள்ளாட்சி அமைப்புகள் தான். உள்ளாட்சி அமைப்புகளில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒரு கட்சி வளர்ச்சி அடையும். அப்போ உள்ளாட்சி அமைப்புகளுக்கான ஸ்ட்ராங்கை வெளிப்படுத்தினா அவனுக்கு பவர் வேணும். பவர் வேணும்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட கூட்டணியில் இருக்கணும்.
அதைத்தான் அவங்க செய்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி சரி வாங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு கூப்பிடணும்ல, அவர்கள் நீக்கிறதுல என்ன நியாயம்? சரி, இப்போது எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு 10 தோல்வி பழனிசாமி என்ன வந்து சொல்கிறீங்க. 2021 இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இருந்து 2011 21 வரைக்கும் 10 வருஷம் திமுக வந்து தோல்வி தானே, அவங்களும் தொடர்ந்து தோல்வி தானே, அவங்க கட்டமைப்பாக வச்சுருக்காங்கல்ல, ஏன் இங்கே முடியலை? கட்டமைப்பு வச்சுருக்கிறாங்கன்னா அவங்க வந்து எல்லாருடைய ஐடியாலஜியும் கேட்டாங்க இல்லையா, ஆலோசனை கேட்டாங்க இல்லையா, கட்சியில் மாற்றம் செஞ்சாங்கல்ல, ஏன் நீங்கள் வந்து எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க? இப்போ தோல்விக்கான காரணம், முக்கியமான ஒரு காரணமாக பாஜகவை சொல்லப்படுது. ஏன் பாஜகவோட திரும்ப திரும்ப ஒரு கூட்டணியில் இருக்கீங்க? நேற்று வரை காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி, ஒரு சாம்பிள் நாம் சொல்கிறோம், தேர்தலை சந்திக்கிறாங்க, அந்த ஈரம் கூட அந்த மை கூட அழியலை, ஒரே நாளில் அவங்க வெளியேறாங்க. ஏன்னா இந்த கட்சி வளர்ச்சி அடையணும், அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். ஒரு இளைஞர் கூட்டத்தை வந்திருக்கு, ஒரு இளைஞர்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க, அவங்களோட ட்ராவல் பண்ணணும், கட்சியை வளர்த்தெடுக்கணுங்கிற முயற்சியில் நீண்ட நாட்களாக ஒரு பார்ட்னராக இருந்த காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்து தைரியமாக ஒரு முடிவு எடுக்கிறது. அந்த முடிவு எடுக்கக்கூடிய தைரியம் ஏன் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இல்லை? இல்லை, அவருமே கட்சியை வச்சுக்கணும் தானே பார்த்துருக்காரு, கட்சியை கட்டுப்பாக வச்சுக்கணும் தானே இவ்வளோ விஷயம். அது பவர் வேணுமேங்க. காங்கிரஸ் ஏன் அந்த முடிவு எடுத்தாங்க? ஐடியாலஜிக்கலாக தொடர்ந்து ட்ராவல் பண்ண ஒரு கட்சி புதுசாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தவொடனே உடனே அந்த கட்சியோட ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அந்த கட்சியை வளர்த்தெடுக்கணும். அது இன்றைக்கி வந்து கூட்டணிக்கு பங்கு வர, ஆட்சியில் பங்கு வரப்போகுது, அமைச்சராக போகிறாங்க, உள்ளாட்சி அமைப்பில் காங்கிரஸ் நிர்வாகிகள் வரப்போகிறாங்க. அப்போ காங்கிரஸுக்கான ஒரு புது ரத்தம் தானே அது, புது எழுச்சி தானே அது. இளைஞர்கள் காங்கிரஸ் தேடி வருவாங்கள்ல. அரசியல்னாலே உங்களுக்கு வந்து அங்கே ஒரு பவர் இருக்கணும், பவர் சென்டர் இருக்கணும். வெறும் அரசியல் இயக்கமாக இன்றைக்கி இருந்து லெட்டர் பேடாக இருந்து என்ன செய்ய முடியும்? இப்போ அதை நோக்கி போகிறாங்க இவங்க. சி.வி. சண்முகமாக இருக்கட்டும், எஸ்.பி. வேலுமணி அவர்களுடைய நிலைப்பாடுங்கிறது நான் விசாரித்த வரை பெரும்பாலான அதிமுக தொண்டர்களோட நிலைப்பாடு. ஏன்னா அவங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடி தாவேக்காவோட போகணுங்கிற நிலைப்பாட்டில் இருந்தாங்க. ஏன் அப்போது அதுக்கு முன்னாடி ஜெயிப்போம் அப்படிங்கிறது நம்பிக்கை இல்லாமல் இருந்ததா? இல்லை, கூட்டணி தானே அவங்களுக்கு. இப்போ புதுசாக ஒரு கட்சி வச்சிருக்கு, அந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திப்போம். அவர் சொன்னது வந்து என்னோட தலைமைன்னு சொல்லிட்டு இருந்தார்ல சார். இல்லை, அது முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் நின்று போச்சுது. அடுத்தடுத்து பேசியிருந்தால் அதுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கும். அதுக்குள்ளே தான் பாஜக இவர்களை வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்களே அவங்கள. இப்போ அந்த இடங்கள் எல்லாம் அவர் தோற்றுக்கிட்டே இருக்கிறார். ஒரு தலைமை வந்து ஒரு முடிவு எடுத்தால் அதில் போல்டாக இருக்கணும். அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய அடையாளமே என்னென்னா அந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவு வந்து தீர்க்கமாக இருக்கும். 2014 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மோடி அலை அடிக்குது, இந்தியா முழுவதும் மோடி அலை. அப்போ இவங்க தனியாக நிற்கிறாங்க, நின்று கேட்குறாங்க, மோடியா லேடியா வந்து பாருங்க தமிழ்நாட்டுக்குள்ளே என்னை மீறி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த தேர்தல் 37 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு தலைமைக்கான முதல் பண்பு என்னென்னா எடுத்த முடிவில் தைரியமாக இருக்கணும், ஒரு புதிய முடிவை எடுக்கணும், தைரியமாக துணிஞ்சு எடுக்கணும். இங்கே ரெண்டுமே இல்லையே. அப்போ எவ்வளோ தான் வந்து அந்த கட்சி தொண்டர்கள் வந்து நிர்வாகிகள் வந்து சோர்வாகிட்டே போவோம். அப்போ இந்த முடிவை இவங்க எடுக்கிறாங்கன்னா இதுக்கு வந்து குறைந்தபட்சம் நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும், இல்லை ஆலோசனை பண்ணணும். அப்போ இப்போ இவங்களையும் நீங்கள் நிற்கிறீங்களா? நீங்கள் கிட்டத்தட்ட 30 மாவட்ட செயலர் நிற்கிறீங்க. அந்த 30 மாவட்ட செயலாளர் போய் தாவே கடைசி என்ன பண்ணுவீங்க? கட்சி எவ்வளோ பலகீனமாகும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க அரவணைச்சிக்கிறாங்க. சி.வி. சண்முகம், வேலுமணி இந்த அணியும் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் தாவேக்காவுக்கு போயிடாதீங்க, நம்ம என்றைக்குமே அதிமுக தான் அப்படின்னு இவங்களை வந்து அவங்கள அரவணைச்சு இவங்களை வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. இப்போ இவங்களும் விட்டுட்டாங்கன்னா அவங்க தாவேக்காவில் போய் சேர்ந்துருவாங்க. இப்போ கட்சி எவ்வளோ பலகீனமாகும்? உதாரணத்துக்கு ஒரு பகுதி எடுத்துக்கலாம், அந்த பகுதியில் புதுசாக வந்த கட்சி தாவேக்கா, இப்போ தான் ஒரு சின்ன அளவில் அங்கே இருப்பாங்க, ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஒரு ஸ்ட்ரெச்சர் இல்லாமல் இருக்கும். அந்த பகுதியில் அதிமுக மாவட்ட செயலர் அந்த கட்சியில் வச்சு சேர்ந்தா எப்படி இருக்கும்? நல்ல கட்டமைப்பு கிடைக்கும், கட்சியை மொத்தமாக போயிருங்க, அது அந்த பகுதியே போயிடும். இப்போ சி.வி. சண்முகம் இவங்க அந்த அணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படி ஒரு நிலைமைக்கு ஒன்றுமே இல்லாமல் அதிமுகவை வந்து தொடச்சி எறிஞ்சிடக்கூடாது, அப்போ நிர்வாகிகளை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்குங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு தோல்விகளுக்கும் பிறகு ஏன் பிடிவாதம் பிடிக்கிறாருன்னு தெரியல. என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க சார் இறுதியாக? இல்லை, இறுதியாக என்னன்னா இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அவர்கள் வந்து நிச்சயம் வந்து சபாநாயகர்கிட்ட போவாங்க, அப்புறம் வந்துட்டு கோர்ட்டுக்கு போவாங்க, ஆளுநர்கிட்ட போவாங்க, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும். சட்ட ரீதியான போராட்டம் ஆல்ரெடி ரெட்டலைக்கான ஒரு போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு, தொடரும். இப்போ என்னென்னா இந்த கட்சி எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இந்த கட்சி எவ்வளோ தெளிவான ஒரு பைலா போட்டு வச்சுக்கார் பாருங்க விதியை. எம்ஜிஆர் தொண்டர்கள் சேர்ந்து தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த விதியவே திருத்தி எழுதுறாரு. திருத்தி எழுதினா செயற்குழு பொதுக்குழு சேர்ந்தெடுக்க முடிவு பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ முக்கிய நிர்வாகிகள்கிட்ட கிட்டத்தட்ட 2000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ 2000 பேருக்குள்ளே கையெழுத்து வாங்கி பொதுக்குழு செயற்குழுவை கூட்டினா எடப்பாடி பழனிசாமி நீக்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த அந்த சூழ்நிலை கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க நீக்கிறாங்க, 2000 பேர் நிர்வாகிகள் சேர்ந்து அவர் நீக்க என்ன பண்ணுவீங்க?
அப்புறம் நீ இதுக்கு தான் போவோம், தேர்தல் ஆணையத்துக்கு தான் போவோம், எலெக்ஷன் கமிஷனில் போய் நிற்கும். அது ஒரு பெரிய சிக்கல் தான். இது தொடர்ந்து சிக்கலை ஏற்படுத்தி கொண்டே போகுமே தவிர இதுக்கு சுமூகமான முடிவு ஏற்படாது. சுமூகமான முடிவு ஏற்படணும்னா எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்து இவர்கள் அழைத்து பேசி ஒரு சுமூகமான முடிவு ஏற்கணும். ஓகே சார், நேர்காணல் நன்றி, வணக்கம் சார்.